கலைஞர்களை பற்றி எனக்கு வந்து பேசணும்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும், அந்த எங்கே முடிக்கிறதுங்கிறது தெரியாது. அவ்வளோ வந்து அவரை மேலே நான் ஈர்க்கப்பட்டோம். அவளை பற்றி எனக்கு அதுக்கு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ்பிஎம் யூனிட், எஸ்பிஎம் முத்துராமன், சுபவி அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபாதர் வந்து ராமசுப்பையா. அவர் வந்து செட்டிநாட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க ராமசுப்பையா வந்து பெரிய திமுக தொண்டர், விஸ்வாசி, கலைஞருடைய நல்ல நண்பர். அவர்கள் யார் எங்கே போனாலும் அந்த ராமசுப்பையா வீட்டில் தான் தங்குவாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க, அங்கே தான் சில ஆலோசனைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி அதே பார்த்து வளர்ந்தவர் எஸ்பி முத்துராமன், சுபை அவர்கள் தான். ஸோ எஸ்பிஎம் யூனிட்டே சொன்னால் அது ஒரு முக கட்சி மாதிரி தான் அந்த யூனிட். எஸ்பிஎம் படத்தில் வந்து 23 படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எப்போ பாருங்கள் வந்து கலைஞரை பற்றி பேசிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவரை பற்றி எனக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஈர்ப்பு. ஸோ கலைஞரை பற்றி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். சிவாஜி சார் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு ஸ்டார் ஆக்கினார். எம்ஜிஆர் சார் வந்து நடிகராக இருந்த எம்ஜிஆர் சாரை வந்து ராஜ்குமாரி, மருதுவரட்டு இளவரசி, மலைக்கல்லன், மந்திரிகுமாரி அப்படின்னு சொல்லி அந்த படங்களை எடுத்து அவரை வந்து ஸ்டார் ஆக்கினார். 1955 மந்திரிகுமாரி, மலைக்கல்லன் அந்த படத்தில் வாங்கின பணத்தில் தான் கோபாலபுரத்தில் வாங்கின வீடு 1955 வாங்கினது. அப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே வீட்டில் இருந்தார். வீடு சேஞ்சே பண்ணலை, அந்த படிக்கட்டு கூட சேஞ்ச் பண்ணலை. அவ்வளோ வந்து ஒரு எளிமை. ஆடம்பரத்துக்கு வந்து எப்போவுமே ஒரு போனது கிடையாது. அதே நம்ம முக ஸ்டாலின் சார்கிட்ட நான் பார்க்குறேன். அவர்கிட்டையும் அந்த எளிமை இருக்குது, ஆடம்பரம் இல்லை. கலைஞர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, அரசியல் போகாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ எம்ஜிஆர், எத்தனையோ சிவாஜி உருவாக்கி இருப்பாங்க. அவர் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அது கொடுத்து வைக்கலை. அவரை வந்துட்டு அரசியல் வந்து அவரை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ கலைஞர் வந்து அது வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து எழுத்தாற்றல் இருந்தால் பேச்சாற்றல் இருக்காது. அவருக்கு அந்த எழுத்து பேச்சு ரெண்டுமே ஒரு கைகூடி இருந்தது. எழுத்து இல்லைன்னு சொன்னால் மதங்கள் இல்லை, புராணங்கள் இல்லை, சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை, அறிவியல் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, வர்த்தகம் இல்லை, கதை இல்லை, கவிதை இல்லை, அரசாணையும் இல்லை, அரசனும் இல்லை. எழுத்து, அந்த இயற்கை சக்தி, அந்த காஸ்மிக் எனர்ஜி, அவருக்கு வந்து அந்த எழுத்து அந்த மாதிரி கைகூடி இருந்தது.